கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இறந்துட்டாரு அப்படின்ற மாதிரியான செய்திகளை கேட்டதுக்கு அப்புறமா தமிழ் இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லாம தமிழகமே வந்து மிகப்பெரிய சோகத்துல தான் ஆழ்ந்திருந்தாங்க. ஏன்னா கேப்டன் விஜயகாந்த் மாதிரி ஒரு மிகப்பெரிய ஆளுமை வந்து தமிழகத்துல இனிமேட்டு இல்ல அப்படின்ற விஷயம் வந்து எல்லாருமே வந்து பயங்கரமா ஆட்டி வச்சிருந்துச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாம அவர் இல்லாத ஒரு இடம் வந்து மிகப்பெரிய வந்து வெற்றிடமா இருக்கு, அதை யார் இனிமேட்டு ஃபில் பண்ண போறா அப்படின்ற மாதிரியான கேள்விகள் எழுந்துட்டு இருக்கும் பொழுது அவருடைய மகன்களான விஜய பிரபாகரன் மற்றும் சண்முக பாண்டியன் ரெண்டு பேருமே வந்து அந்த இடத்த பயங்கரமா ஃபில் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். கேப்டன் அவர்கள் எப்பொழுதுமே சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, எல்லாருமே வந்து வயிறு ரொம்ப சாப்பிடணும் அண்ட் எல்லாருக்கும் எல்லா உதவிகளும் கண்டிப்பா நடக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. சோ இப்போ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு நிறைய பேருக்கு நிறைய நல்ல உதவிகள் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம அவங்க ஆபீஸ்க்கு யாரு போனாலும் அவங்க எல்லாருக்கும் வயிறார உணவு கொடுக்கறது அப்படின்ற விஷயத்தெல்லாம் வந்து ரொம்ப அழகா எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. பிரபாகரன் அவர்களுக்கு வந்து எப்ப கல்யாணம் ஆக போகுது அப்படின்ற மாதிரி கேள்விகள் நிறைய பேர் மனசுல இருந்துட்டு இருக்கு. அண்ட் 2019 ஒரு போட்டோ ஒன்று ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அதுல பிரபாகரன் அவர்களுக்கு வந்துட்டு நிச்சயமாகற மாதிரி அந்த போட்டோல இருந்துச்சு. ஸோ இந்த போட்டோவை பார்த்த எல்லாருமே வந்துட்டு அவருக்கு 2019 நிச்சயம் ஆயிடுச்சு, பட் ஏன் இன்னும் கல்யாணம் நடக்கல அப்படின்ற மாதிரியான கேள்விகள் எல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. இந்த கேள்விகளுக்கு எல்லாம் பதில் அளிக்கிற மாதிரி இப்ப பிரபாகரன் அவர்கள் ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருந்திருக்காரு. எனக்கு 2019 பெண் பார்த்தது உண்மைதான். அந்த போட்டோ வந்துட்டு அந்த பொண்ணை நாங்க பார்க்க போனப்ப எடுத்த போட்டோ தான் அது. அண்ட் எனக்கு இன்னும் நிச்சயமாகல. அண்ட் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, எங்க அப்பா உடம்பு சரியாயி திருப்பி வந்ததுக்கு அப்புறமா தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு நினைப்புல இருந்தேன். பட் அன்பார்ச்சுனேட்டா இப்ப எங்க அப்பா எங்க கூட இல்ல. அவரோட முழு வாழ்க்கையுமே வந்துட்டு அரசியலுக்காக அர்ப்பணிச்சிருக்காரு. சண்முக பாண்டியனும் சரி விஜய பிரபாகரனும் சரி ரெண்டு பேருமே வந்து அவங்க அப்பா மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்காங்க அப்படின்ற விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த விஷயத்தை திரும்பி திரும்பி நிறைய இடத்துல ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. பிரபாகரன் அவர்களுக்கு இதுக்கு முன்னாடி நிச்சயமாகல அப்படின்ற விஷயத்த பிரபாகரன் அவர்களே வந்துட்டு இந்த இடத்துல சொல்லி இருந்திருக்காரு. கூடிய சீக்கிரம் பிரபாகரன் அவர்களுக்கு கல்யாணம் நடக்கும் அப்படின்ற விஷயத்த நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வீட்டாக்கிஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க.